தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு அபகரிக்கப்பட்ட தமிழர் காணிகளை வழங்க முடியாது பௌத்த துறவி அடாவடி. முன்பள்ளி கல்வியை மேம்படுத்த புதிய யோசனை பிரதமர் வெளியிட்ட தகவல். பிரதமருக்கு எதிரான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தமிழரசுக் கட்சி ஆதரிக்காது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தகவல். வீதி மின்விளக்கு கட்டணங்களை பொதுமக்கள் மீது சுமத்துவது சுமையல்ல பலசக்தி அமைச்சர். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஈழத்தமிழ் தொழிலதிபர் நிதி பங்களிப்பு. நமது நாட்டின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டு கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் தகவல். பொத்துவில் அருகம்குடாவில் இயங்கி வந்த ஸ்ரேலியர்களின் வணக்கஸ்தலம் மூடப்பட்டது. அமெரிக்கா தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேல் தீவிர கண்காணிப்பு. தையிட்டியில் தேசவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகள் விடுவிப்பதற்கும் தேசவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளுக்கும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இதற்கமைய விகாரையை ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு கொழும்பில் நேற்று தினம் கூடி கலந்துரையாடலை நடாத்தியுள்ளது. இதன்போது திசவிகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை பகுதியளவேனும் விடுவிப்பதற்கு திசவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். அந்த காணி முற்றுமுழுதாக விகாரைக்கு சொந்தம் என்பதால் அதை விடுவிக்க வேண்டும் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமானதாக இருக்காது எனவும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர். திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க பகுதியை தவிர ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளிவந்திருந்தன. விடுவிப்புக்காக காணி அளவீடுகள் இடம்பெறுகின்றன என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே பகுதியளவிலேனும் காணிகளை விடுவிப்பதற்கு தற்போது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது. பௌத்த சாசன அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முன்பள்ளி கல்வி முறையை ஒன்றிணைந்து அதனை ஒரு தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று தினம் இடம்பெற்ற சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான தேசிய தொடர்பாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால மனிதவள மேம்பாடு ஆகியவற்றில் ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தி தீர்மானமிக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தி என்பது பெற்றோரின் தனிப்பட்ட பொறுப்பு மாத்திரமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பாகும் என அவர் வலியுறுத்தினார். ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தியை கல்வித்துறையின் ஒரு விசேட பிரிவாக அங்கீகரித்து யுனிசெப் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரிக்காது என அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் குறிப்பிட்டார். கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்கள் முன்னிறுத்தியே பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையை விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சிறுபான்மை கட்சிகள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டையே எடுத்து வருகின்றன. அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு ஆட்சி எதிர்க்கட்சி அரசியல் மோதல்களில் இருந்து விலகி தமது மக்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையாகவே கருதப்படுகிறது என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பிரதமர் என்கின்ற ரீதியிலும் அவரது கட்சியின் ஒரு முக்கியஸ்தர் என்ற வகையிலும் கல்வி அமைச்சர் என்கின்ற ரீதியிலும் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரியவுடன்
எமது அமைப்புக்கும் எனக்கும் மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முரண்கள் இருக்கின்ற போதிலும் 6ஆம் தர வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளினால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனையாளர்களின் மின்சார கட்டணங்களில் 2% அறவிடப்படும் என்ற அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனையாளர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயற்பாடு அல்ல என பலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியோகபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி இது எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே பலசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமவாலா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும். ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதுவரை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் இழப்பாக கணிக்கப்படுகின்றன. இந்த இழப்புகள் மின்சார சபையின் மொத்த இழப்புகளில் 2% எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளும் மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் இந்த இழப்புகள் மின்சார பாவனையாளர்களிடமிருந்து பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு லண்டன் தொழிலதிபரான ஈழத்தமிழர் 10 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளார். குறித்த நிதியினை இன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமரநாயக்கவிடம் கையளித்தார். கடந்த ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இலங்கை அரசினால் அமைக்கப்பட்ட குறித்த நிதியத்திற்கு இலங்கையில் இருந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் பலர் தமது உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் லண்டனில் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழரான வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் 10 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதற்கமைய இங்கிலாந்தில் செயல்படும் வெஸ்டர்ன் ஜுவல்லரஸ் நிறுவனம் இன்று இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆவிரங்கால் சிவசக்தி திருமண மண்டபத்தின் நிறுவனர் சிவசுந்தரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நமது நாட்டின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டு கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைய இலவச கல்வியை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த பாரிய பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் களுத்துறை மத்துகம நகரில் அமைந்துள்ள இலவச கல்வியின் தந்தை சி.டபிள்யூ கண்ணங்கராவின் உருவச்சிலைக்கு முன்னால் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது நாட்டின் எழுத்தறிவு, பொருளாதார வளர்ச்சி, தாய் சேய் இறப்பு விகித குறைவு மற்றும் ஆயுட்காலம் அதிகரிப்பு ஆகிய அனைத்துக்கும் இலவச கல்வியே காரணமாகும். அன்று கண்ணங்கரா இலவச கல்வியை கொண்டு வர முயன்றபோது தோட்டங்களில் தேங்காய் பறிக்க ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் என பிறகு வர்த்தகத்தினரும் பெரும் முதலாளிகளும் எழுதினர். அந்த தடைகளை எல்லாம் தாண்டித்தான் நமக்கு இலவச கல்வி கிடைத்தது. அதனை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும். கல்வியை புதுப்பிப்பது என்பது அதில் ஆபாசத்தை புகுத்துவது என்று அர்த்தமல்ல. இடைவெளி கல்வியில் ஆபாசமான விடயங்களை அணுகுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நாம் மேலும் பலப்படுத்த வேண்டுமே தவிர சீர்திருத்தம் என்ற பெயரில் ஆபாசத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது. இதற்கு எதிராக மக்கள் இன்று அணிதிரண்டுள்ளனர். நபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை போக்கை நாட்டின் தேசிய கொள்கையாக மாற்ற முடியாது. சீர்திருத்தங்களை முன்மொழிபவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களை வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது. வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளுக்கு மட்டும் ஸ்மார்ட் போன் கணனி வசதிகள் கிடைத்தால் போதாது. 41 லட்சம் மாணவர்களுக்கும் அந்த உரிமை கிடைக்க வேண்டும். பாலர் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை ஸ்மார்ட் மாணவர்களை உருவாக்கி ஒரு ஸ்மார்ட் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். நாடு முன்னேற வேண்டுமானால் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் வரலாறும் கட்டாயம் பாடமாக்கப்பட வேண்டும். அரசின் மெத்தன போக்கு கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாங்கள் வெள்ளை அறிக்கை, பச்சை அறிக்கை கேட்டபோது ஆளும் தரப்பினர் எங்களை பார்த்து பரிகசித்தனர். எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் வெறும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் கல்வி மாற்றம் முயற்சித்ததாலேயே இன்று கல்வி வீழ்ச்சியடைந்துள்ளது. தனியார் மற்றும் அரசு பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை நீக்கி அனைத்து பிள்ளைகளும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளை சரளமாக பேச நிலைக்கும் நிலையை உருவாக்க வேண்டும். அரசியலமைப்பில் சிவில் உரிமைகளைப் போலவே கல்வியையும் சுகாதாரத்தையும் அடிப்படையாக உரிமையாக மாற்ற வேண்டும். இலவச கல்வியை வலுப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நடுப்பகுதியில் தேசிய ஒன்றியம் ஒன்றை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார்.
பொத்துவில் அருகம்குடாவில் இயங்கி வந்த ஆஸ்திரேலியர்களின் வணக்க வழிபாடுகளில் இடம்பெற்று வருவதாக கூறப்படும் சபாத் இல்லம் நேற்றைய தினம் முதல் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டது. இதற்கமைய பொத்துவிலைச் சேர்ந்த தாமீம் எனப்படுபவர் சுற்றுலா விடுதி செய்வதற்காக ஒருவருக்கு விற்பனை செய்த இடம். இந்த இடத்தை ஸ்டேல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பெற்று விடுதி மற்றும் உணவகமாக இயக்கி வந்தார். அத்துடன் ஸ்டேலியர்கள் ஒன்று சேரும் இடமாகவும் குறித்த இடத்தை பயன்படுத்தி எந்த வகையில் ஸ்டேலியர்களின் வணக்க வழிபாடுகளும் இடம்பெற்று வந்தன. சபாத் இல்லம் எனப்படும் இந்த இடம் குறித்து அண்மை காலமாக பல சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சினை வீசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் சூடு பிடித்த இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அதேவேளை நீதிமன்றம் வரையும் சென்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த காணியை விற்பனை செய்த நபர் தனது தனிப்பட்ட முயற்சியால் அதிக விலை கொடுத்து காணியை மீளப்பெற்ற குறித்த நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் குறித்த இடத்தில் காணியின் உரிமையாளர் தலைமையில் பால் சோறு வழங்கி தூவா பிரார்த்தனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஈரானில் பல ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்கா தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஸ்டேல் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக அந்த நாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த சில நாட்களாக ஈரானில் தலையிடப் போவதாக தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக பலத்தை பிரயோகிக்க வேண்டாம் என்று ஈரான் ஆட்சியாளர்கள் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் வார இறுதியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய பாதுகாப்பு ஆலோசனைகளில் கலந்து கொண்ட ஆதாரங்களின்படி இஸ்ரேல் உயர் தயார் நிலையில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் இந்த தயார் நிலை எத்தகையது என்பது குறித்து விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே 12 நாட்கள் போர் நடைபெற்றது. இதேவேளை ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் தொலைபேசியில் உரையாடினர். அப்போது ஈரானில் அமெரிக்கா தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது. இந்த உரையாடல் நடந்ததை அமெரிக்கா அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் விவாதிக்கப்பட்ட தகவல்களை அவர் வெளியிடவில்லை. இந்த நிலையில் ஈரானில் நிலவும் இந்த அசாதாரண சூழ்நிலையை அந்த நாட்டு காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.